தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் சேகர் பாபுவின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு. அமைச்சர் சேகர் பாபுவின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அமைச்சர் சேகர் பாபு தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக உள்ளார். திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார். இவர் 1963ஆம் ஆண்டு பிறந்தார். தற்பொழுது அவருக்கு வயது 62 வயது ஆகிறது. ஆரம்பத்தில் அதிமுகவில் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்தார். 2001-2006ஆம் ஆண்டில் அவர் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் சலிப்படைந்த அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் அவர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016-2021 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக சார்பில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் அளவுக்கு அதிகமான சாமி பக்தி உள்ளவர். அந்த காரணத்திற்காகவே இவர் தமிழக அமைச்சராக, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை ஒரு ரவுடியிசத்தில் ஆரம்பித்தது. இவர் அடியாட்களை வைத்து மிரட்டுவது போன்ற செயல்பாடுகளை செய்து வந்தார். கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்பாடுகள் உள்ளவர். இவருடைய மகள் ஒருவரை காதல் திருமணம் செய்துவிட்டு சென்று விட்டார். அந்த காதல் திருமணம் செய்து வைத்தது ஆம்ஸ்ட்ராங் என்று கூறப்படுகிறது. அந்த காரணத்துக்காக வேண்டிதான் சேகர் பாபு ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்தார் என்று வதந்திகள் நிலவுகிறது. உண்மையா என்பது தெரியவில்லை. காவல்துறை விசாரணையில் தான் அது தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வருகிற திண்டுக்கல்லில் 24-25ஆம் தேதிகளில் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. அது சீமானுக்கு பயந்து நடத்தவில்லை என்று கூறினார். அடிக்கடி சீமானை பற்றி பேசுவதுதான் சேகர் பாபுவின் ஒரு செயல். ஏனென்று சொன்னால் சேகர் பாபு தமிழர் கிடையாது, அவர் தெலுங்கர். சீமான் அவர்கள் தமிழருக்காக குரல் கொடுத்து வருபவர். இந்த சூழ்நிலையில் சேகர் பாபு அவர்கள் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். தற்பொழுது அமைச்சரான பின்பு அமைச்சர் பதவியை பயன்படுத்தி ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான சொத்துக்கள் சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், கட்டிடங்கள், தொழில் நிறுவனங்கள், தங்க நகைகள், வெளிநாட்டு பணங்கள், கார்கள் என்று ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதாக கூறப்படுகிறது. அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி பல்லாயிர கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் சேர்த்துள்ளார் என்று கூறப்படுகிறது. சொத்துக்கள் அனைத்தும் பினாமி பெயரில் உள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு நெருக்கமானவர்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே அமலாக்கத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் சேகர் பாபு தன்னுடைய அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்துள்ளார். ஆகவே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து சேகர் பாபுவை விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். பாரதிய ஜனதா கட்சி இதற்கு உதவி செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் சேகர் பாபு மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க குரல் கொடுக்க வேண்டும். மோடி, அமித்ஷாவுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும்.